இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். போன வாரத்தில் என்ன செய்தியை கொடுத்தேன்? தேவனின் ஆச்சரியமான கிரியைகள், ஏற்பாடுகள், இந்த அதிசயங்கள். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் சொல்லி முன்னாடியே தேவன் என்ன பண்ணுறாரு, முன் குறித்து வச்சுருக்கிறாரு. நீங்கள் சில சமயம் கேட்பீங்க, ஏன் அது எனக்கு நடக்க மாட்டுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீ என்கிட்ட கேட்க மாட்டுற அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏற்பாடுகள் முன்னாடியே வச்சுருக்கிறத நம்ம சரியாக நம்ம போகலன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு அந்த அற்புதங்களை செய்வதற்கு கால தாமதமாகும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அது நடைபெறும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, ஒண்டர்ஸ் ஆஃப் நேச்சர். ஒரு மனுஷனுக்காக தேவன் என்ன பண்ணுற, இயற்கையே அந்த மனுஷனுக்கு சாதகமாய் மாற்றுகிறார். யாரை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம்? யோசுவாவை குறித்து பார்த்தோம். யோசுவா என்ன பண்ணுறான், இயற்கையை சூரியன் சந்திரன் என்ன செய்கிறான், அவன் நிறுத்தி விடுகிறான். சூரியனின் சந்திரையும் நிறுத்தி போகிறான். அப்போது சூரியனின் சந்திரமே ஒரு மனுஷன் பேச்சை கேட்டு தேவன் நிறுத்துகிறார். அப்போ இயற்கையின் அதிசயங்கள் உங்களுக்காக தேவன் செய்வார். மழை, காற்று, புயல் எது வந்தாலும் கர்த்தர் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு சாட்சி சொன்னாங்க, என்னுடைய கார்பரேஷன்லாம் இந்த வீடுகள்லாம் குறித்து என்ன பண்ணேன், புல்டோசர் வச்சு இடிக்கிறதுன்னு பண்ணாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணார், நானும் ஜெபம் பண்ணோம், எல்லாம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அதை ஆணையை மாற்றி போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அதுபோல் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். மூணாவது காரியம் என்ன, தீர்க்க தரிசனம். அப்போ யாரை குறித்து பேசினேன், இருமா, யாரை குறித்து பார்த்து யாரும் ஞாபகம் இல்லை. எல்லோரும் ரெண்டாவது போன வாரம் யாரெல்லாம் ரெண்டாவது சர்வீஸ்க்கு வந்தது, கையை தூக்க மாட்டிங்களே? சரி, நீங்கள்லாம் வந்தாலும் கரெக்டு. அப்போது குழந்தைல ஆண்டவர் என்ன பண்ணுறான், ஆண்டவர் கேட்குறான், ஒரு ப்ராஃபஸி தேவதூதன் சொல்கிறான், ஒரு தீர்க்கத்தை சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், சிம்சோன் என்று பேரிடுவாராக. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள், தீர்க்கதரிசனம் எதை சொன்னாலோ அதை தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் என்ன சொன்ன, ஒண்டர்ஸ் ஆஃப் ஹெவன். அப்போ ஆண்டவர் பரலோகத்தில் அதிசயங்களை செய்கிறார். பரலோகத்தில் அதிசயங்களை ஆண்டவராக இயேசு தன் ஆவியை ஒப்பு கொடுத்த உடனே கண்மலைகள் பிளக்கப்பட்டது, திரைச்சீலை இரண்டாய் கிழிந்து. அதுபோல் கர்த்தர் அதிசயங்களை, கர்த்தர் அற்புதங்களை வானத்தில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி 4 காரியங்களை கர்த்தர் போன வாரங்களில் வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வசனங்களை நீங்கள் போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணும்போது, இந்த 4 பாயிண்ட் பண்ணும்போது அதனுடைய இன்சிடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ அந்த வாரம் முழுதும் அதுக்கு தான், அது அந்த வீக் முழுவதும் நீங்கள் அதை ஜெபம் பண்ண அது நிச்சயமாக என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஜட்ஜஸ் சாப்டர், நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலேருந்து ஒரு 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். 15லேருந்து. கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாப்தியையும் கேட்டபோது, அதன் வியாப்தி என்ன, இன்டர்பிரேஷன், அது அந்த அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தங்கள் அப்படி அவங்க கேட்ட பொழுது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், ரைஸ், God has delivered us from the மிடியனைட்ஸ். அவங்கள ஆண்டவர் சொல்றான், எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து, அந்த 300 பேர்களையும் 3 படையாக வகுத்து, அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இங்க கிதியோனை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இப்போ 2 பேருக்கும் கர்த்தர் தேவன் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக. கிதியோன் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் இஸ்ரவேலில் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுக்கின்றார். இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார், உபத்திரவத்தை கொடுத்து விடுகிறார். மறுபடியும் அவர்கள் தேவனை நோக்கி
வந்து ஜெபம் பண்ணுறாங்க, கூக்குரல்றாங்க. கர்த்தர் அப்பொழுது கிதியோன் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் அவர்களுக்காக, அவளை ரட்சிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக எழுப்புகின்றார். அப்போது அவன் என்ன பண்ணுறான்? கோதுமை தூற்றி கொண்டு இருக்கின்றான். தேவ தூதன் வந்து சொல்கிறான், கிதியோனே உனக்கு இருக்கும் பலத்தோடு பராக்கிரமசாலியே என்றார். அவன் கோதுமை தூத்திட்டு இருக்கவனை பார்த்து, வயலில் வேலை செய்கிறவனை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், பராக்கிரமசாலி, மேன் ஆஃப் வேலர்னு சொல்லுவாங்க, பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. சொங்கி மாதிரி உட்காந்துருக்காதீங்க, சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பராக்கிரம, தைரியத்தோடு உட்காந்துருங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக. அப்போ சொல்கிறான், அவன் சொல்கிறான், இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், உனக்கு இருக்கும் பலத்தோடைய போ, நீ எந்த நிலையில் இருக்கோ அதை பற்றி கவலைப்படாத. நீ படிச்சியா படிக்கலையா, உன் கோத்திரம் எப்படிப்பட்டுச்சுன்னு கவலைப்படாத. உனக்கு எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பலத்தோடைய போ, மீதியானுடைய கைக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்போது ஒரு பெரிய ஹீரோவாக கர்த்தர், ஒரு சாதாரண, அதாவது கோதுமை தூத்திட்டு இருக்கவன கர்த்தரை விட ஹீரோவாக மாத்திரு, ஜீரோவை ஹீரோவாக மாற்றிடுறாரு. மாற்றிட்டு அவன் பண்ணுறான், அவனை சொல்கிறான், இதெல்லாம் நீ வந்து அநேக சிலைகளை, அநேக காரியங்களை அவன் செய்கிறத பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணுறான்? தேவத்திட்டம் பாலுக்காக எதிர்க்கு நிற்கின்றான். அப்போ எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு ஆண்டவர் அவனோடு கூட இருந்து மகா பெரிய திட்டங்களை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, 3 காரியங்களை, 4-5 காரியங்களில் தேவன் என்ன பண்ணுறாரு? தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிறார். சரி, இப்போ அந்த வசனத்தை அதில் 4 காரியங்களை, இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, விக்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் காட் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு வர போராட்டங்கள், உங்களுக்கு வர பிரச்சனைகள், இவற்றை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும். உனக்கு இருக்கும் பலத்தோட போ, அனுப்புகிறது நான் அல்லவா? ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறோம்? நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னோடு கூட வருகிறார், நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அப்போது 4 காரியங்களை கர்த்தர் இந்த சாப்டரில் கற்றுக் கொடுக்குறாரு. இன்றைக்கி 2 நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, காட் ஆஃப் டிட்டர்மினேஷன். என்ன? தீர்மானத்தின் தேவன். நீங்கள் தீர்மானம் எடுக்காதீங்க, ஆண்டவர் தீர்மானம் எடுக்க ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். கும்பகோணம் போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கும்பகோணம் போகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே கும்பகோணம் போக வேண்டும், நீ ட்ரெயினில் போகவா இல்லை பஸ்ஸில் போகவா அப்படின்னு கேட்போம். கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பஸ்ஸிலே போ, ட்ரெயினில் போகாத. ஏனென்றால் அங்கே வந்து வெள்ளம், மழை வரப்போகுது, அந்த இடத்துல இது அடிச்சுட்டு போயிட போகுது, பிரிட்ஜெல்லாம் அடிச்சுட்டு போகக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணுவ? ட்ரெயின் போகாது, பஸ் வளைஞ்சி கிழிஞ்சி அப்படியே போயிடும், இங்கே நிறுத்திட்டு அடுத்ததில் கூட ஏறி போயிடலாம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு மைண்டை கொண்டு வர்றார். அப்படி ஒரு நிமிஷத்தில் அந்த டெசிஷன் என்ன பண்ணோம்? பவர்ஃபுல்லாக மாறிடும். இப்போ நாங்கள் சொன்ன பாரு, இதுக்கு போயிருக்கும் பொழுது அதே மாதிரி தான் நடந்தது. இதுக்கு மணிப்பூர் போயிருக்கும் பொழுது ஆண்டவர் கிருபை, ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் அதை செஞ்சார் பார். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட பொறுப்புகளை கொடுத்தாங்க. சொன்ன, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து நடத்தும் அப்படி சொன்னால் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். அதுதான் டிட்டர்மினேஷன். கடவுள் உங்களுக்கு தீர்மானத்தை எடுக்கணும், நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது. எது செய்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களா, காலேஜுக்கு அனுப்புகிறீங்களா, ஆண்டவரே இந்த என் பிள்ளைக்கு என்ன கோர்ஸ் வேணும், ஆண்டவரை நீர் எனக்கு தாங்க அப்படி சொல்லி அதை செய்யுங்க. 2வது காரியம், காட் ஆஃப் சப்மிஷன். ஒபீடியன். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிதியோன் என்ன செய்கிறான்? கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த காரியங்களில் அவன் மிக மிக நேர்த்தியாய் கீழ்ப்படுகின்றான். சப்மிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3வது காரியம் பார்க்கும் பொழுது, காட் ஆஃப் அசோசியேஷன். அப்படின்னா ஒற்றுமைப்படுத்த சொல்கின்றான். 300 பேர்களை அவனோடு கூட செய்து அவர்களுக்கு கையில் என்ன சொல்லு, அவர் கையில் தீப்பந்தங்களை கொடு, அவர்கள் கையில் என்ன பண்ண, ஷோஃபரை கொடு, அவர்கள் கையில் ஒரு பானையை கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற காய்ப்போது எல்லாரையும் அவன் ஒற்றுமைப்படுத்துகின்றான். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? பிரித்து விடுற ஆவி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஆவி இருக்க வேண்டும்? ஒற்றுமையாய் வாழும், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் சண்டை போட்டுக்கவே கூடாது, ஆண்டவருடைய கரணமோடு கூட. 4வது காரியம், காட் ஆஃப் டொமினியன். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆண்டவர் ராஜாவை போல அரசாட்சி செய்வர்களாய் கர்த்தர் மாற்றுவார்.
அவர் உங்களை நீங்கள் அநேகரை அரசாட்சி செய்வர்களாய் தேவன் மாற்றி போடுவார். அப்போ இந்த அருமையான கிதியோன் வெற்றி பெற்றதுனால ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொள்வது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்தானத்தை தேவன் கொடுப்பார். அப்போது ஆண்டவுடைய எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் உன்னை அர்ப்பணிக்க. என்ன சொன்னேன் நான்? காட் ஆஃப் டிட்டர்மெண்ட், தீர்மானம் மிக முக்கியம். ரெண்டாவது என்ன பண்ண? சப்மிஷன், கீழ்ப்படிய வேண்டும். மூணாவது என்ன சொன்ன? ஒற்றுமை வேணும். நாலாவது என்ன சொன்ன? உன்னை ஆண்டவர் அரசாட்சி செய்வனாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, இஃப் யூ டோன்ட் என் வார் வில் எண்ட் அஸ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அந்த போராட்டத்தை இஃப் யூ டோன்ட் என் வார் வில் எண்ட் அஸ் அப்படின்னா ஒரு போராட்டத்தை ஒரு போரை நீங்கள் முடிக்கலன்னா அந்த போராட்டம் உங்களை முடிச்சிடும். புரியலையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஒரு போராட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை நீங்கள் முடிக்கலன்னா அந்த போராட்டம் உங்களை முடிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த போராட்டம் இருக்கோ அந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும்போதும் சரியான முடிவை எடுக்கணும். அப்போலன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள். எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டான், எனக்கு அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், எனக்கு யாரோ ஒருத்தவங்க ஏவல் பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எதிர்த்து நெல் பிசாசு ஓடி போவாங்க. எவ்வளோ விசுவாசிக்க தேவனுடைய பிள்ளைங்க பில்லி சூனிய கட்டுகள், இந்த ஏவலின் ஆவி, குறி சொல்கிற ஆவி, குடுகுடுப்புக்கார ஆவி, கிளி ஜோசியம், இதெல்லாம் நம்பக்கூடாது. அல்லேலூயா. ராஜாவுக்கு ஒரு சீட்டை எடுத்து போடு. அல்லேலூயா. அவன் பாருங்க, பிருத்திவிராஜனே வந்திருக்கிறாரு. அம்மாவுக்கு ஒரு சீட்டை எடுத்து போடு. பாருங்க, குயினே வந்திருக்காரு. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜோசப்பு. பாருங்க, அப்போ ஓசப்பே வந்திருக்கிறாரு. அது கரெக்டாக கிளிக்கிட்ட என்ன பண்ணுவான்? ஒரு சின்ன இது வச்சுருப்பான், நெல் வச்சுருப்பான், அதை தட்டிக்கிட்டே இருப்பான். கிளி சீட்டை பார்க்குறதோ இல்லையோ அந்த நெல்லை அது பட்டினி போட்டு வச்சுருப்பான். கரெக்டாக என்ன பண்ணுவோம்? அது கரெக்டாக சொன்ன உடனே டக்குன்னு அப்படி ரெண்டு தட்டின உடனே கரெக்டாக அதை எடுத்து போட்டுச்சுன்னா உடனே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ மேரி அம்மாவே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தேவன் உலகத்தில் அதெல்லாம் நம்பாமல் கர்த்தர் ஒருவரையே நம்ப வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த அருமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு பெரிய திட்டங்களை கர்த்தர் கொடுக்குறாங்க. அங்கே ஸ்ட்ராட்டஜி என்ன? மறுபடியும் ஒரு வாசிங்கப்பா. 15 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. கிதியோன் அந்த சொப்பனத்தை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அந்த யுத்தத்துக்கு வாடா மிதியோன்கள், மீதியனைட்ஸு, அப்புறம் அமோனிய புத்திரர்கள், கிழக்கத்திய சதுர 3 பேரும் வெட்டுக்கிளிகளை போல ஒரு யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ஜஸ்ரேல் வேலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். மவுண்ட் மோரியா பக்கத்துலேருந்து யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்பொழுது அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்போது பார்த்த உடனே இவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போகுது. என்னடா பண்ணுறது? எத்தனை பேர் நமக்கு கொண்டு போட்டுருவாங்களே. ஆண்டுகிட்ட முறையிடும் பொழுது கர்த்தர் இவங்கிட்ட சொல்கிறாரு. யாருக்கிட்ட? அருமையான இது கிதியோன்ட்ட சொல்கிறாரு, நீ யுத்தத்துக்கு போகணும். இவனுக்கும் பயம் போகுது. பயம் வந்தோம்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கலாம் கூப்பிட்றான்னு சொல்கிறாரு. அப்போ 32,000 பேர் வந்துடுறாங்க. அப்போ 32,000 பேரை பார்த்து சொல்லு, யார் யார் பயம் திகிலும் இருக்கோ அவர்கள் திரும்பி போய்டுன்னு சொல்லுன்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? 22,000 பேர் திரும்பி போயிடுறாங்க. மீதி 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேரை தண்ணீர் அண்டையில் நடத்துகிறாரு. அங்கே கவனிக்கிறாரு. யார் யாரெல்லாம் முழங்கால் போட்டுன்னு தண்ணி குடிக்கிறான் பாரு, யார் யாரெல்லாம் நாய் மாதிரி நக்கி சாப்பிட்றான் பாரு அப்படின்னு. அதில் என்ன பண்ணுறாரு? உஷாரா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தர் முட்டிக்கால் போட்டு குடிக்கிறது. இதெல்லாம் பார்த்து எப்படி அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாரு. செலெக்ஷன் பாருங்கள் எப்படி பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னையும் அப்படி செலக்ஷனே பண்ணல. ஆனால் யுத்தத்துக்கு போகும்பொழுது அவ்வளோ செலெக்ஷன். ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகிறான்னா அந்த ராஜா சரியான போர் வீரர்களை வச்சுருப்பான். நம்ம பார்க்கும்போது ஏகூத்து எப்படி இடது கை பழக்கமுள்ளவனாக இருந்தான். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்லிங் ஷாட் அடிக்கும்போது 600 அடி தூரத்துக்கு கரெக்டாக அடிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுபோல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பெரிய யுத்த நுணுக்கங்களை கர்த்தர் கற்றுத் தருகிறார். அப்போ உடனே என்ன பண்ண சொல்கிறோம்? அந்த காரியங்களை பார்க்குறான். பிறகு அதில் 300 பேரை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணுறாரு. அப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கையில் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாம் யுத்தத்துக்கு போகணும். என்னத்துக்கு போகணும்?
சண்டைக்கு போகணும். போகும்பொழுது சண்டைக்கு போகிறவன் என்ன எடுத்துகிட்டு போவான்? என்னம்மா எடுத்துகிட்டு போவான்? பேனா கத்தியா? ஈட்டி, கையில் பெரிய கத்தி, கேடகம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவான். ஆண்டவர் சொல்கிறார் எதுவுமே தேவையில்லை, கையில் என்ன பண்ண, ஒரு பானையை எடுத்துக்கோ. யாரா ஒத்துப்பானா? இதை ஒரு பானையை எடுத்துக்கோ, ஒரு தீவட்டியை எடுத்துக்கோ. மூணாவது என்ன செய்கிறாரு? ஒரு ஷோஃபர், அதே மாதிரி எக்காலத்தை எடுத்துக்கோ. அப்போ அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எப்படி அவங்க யுத்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? யாராவது ஒருத்தங்க டக்குன்னு சொல்லுங்க பாருங்க, எப்படி மூணுத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள். அப்படியே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ தான் வருகிற செகண்ட் சர்வீஸு. கரெக்டு. தீவட்டியை பானைக்குள்ளே வச்சுருவாங்களாம், எக்காலத்தை கையில் எடுத்துகிட்டு போவாங்க. சரி, ஆபிரகாம்னு சொல்லிட்டார். வேறு யாரும் சொல்லியிருக்கங்க? போன ஃபஸ்ட் சர்வீஸில் இருந்தவங்க இல்லை, செகண்ட் சர்வீஸுக்கு வந்தவங்க சொல்லுங்கள், நீ யாரை எடுத்துகிட்டு போவாங்க? அப்போ உங்கள்கிட்ட கேட்டால் அவள் தான் சர்ச்சே முடிஞ்சிடும் போடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த எக்காலத்தை வந்து பின்னாடி அவங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எக்காலத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க? அப்போ இது சோடு மாதிரி அது இது கத்தி என்ன பண்ணுவாங்க? இடுப்பில் சொருவி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு கையில் பானையும் இன்னொரு கையிலையும் தீவட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. மூணுத்தையும் எடுத்துகிட்டு போனோம்ல, ஒரு மூணுத்தையும் ஒரே கையில் பிடிச்சிட்டு போக முடியாது, ரெண்டு கையில் பிடிச்சிட்டு போடும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க? பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு, அதில் கூட நான் காமிக்கிறான் பழுது. அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க? அங்கே முன்னாடியே கொளுத்திட்டு போவாங்களா, அங்கே போய் கொளுத்துவாங்களா? முன்னாடியே கொளுத்திட்டு போகிறாங்க ஒருத்தர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள், இதை பேசுங்கம்மா. தப்பாக பரவாயில்லையா? நம்ம என்ன இப்போ அப்ரஹாமை வந்து முழங்கால் போட சொல்கிறேன்? தப்பாக சொல்லிட்டாரு. அதனால் ஆபிரகாம், நீங்கள் தப்பாக சொல்லிவிட்டீர்கள், வந்து ஒரு மணி நேரம் முழங்கால் போடுங்கள் அப்படின்னு சொல்ல. நான் டீச்சராக நான், அதனால் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ என்ன பண்ணுறான்? சரி, உங்களுக்கு லேட் ஆகுது, நீங்கள் வந்து அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர்கள் அந்த இடத்துல போய் அந்த அதில் வந்து கரசுனி ஏதோ ஊற்றி அங்கே எடுத்து போய் அந்த இடத்துல கொளுத்துவாங்க. எப்படி இருக்குது பாருங்க, டெரிஃபிக் ஐடியா பாருங்க. மனுஷனால் நினச்சி பார்க்க முடியாத திட்டங்களை கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. வீறு கொண்டெழுவீரே சுவீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறி மெதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்க யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்க யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. எங்கள் யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா. அப்போ 300 பேரை 3 ட்ரூப்பாக பிரிக்கிறான், 3 கம்பெனிஸ் மாதிரி பிரிக்கிறான். ஒன்று வந்து மிதியனேயர்களுக்கும், இன்னும் வந்து அம்மோன் புத்திரர்களுக்கும், இன்னும் ஒன்று கிழக்கத்திய புத்திரர்களுக்கும் 3 காரியத்தை 3 செய்கிறான். ரெண்டாவது என்ன அவன் செய்கிற காரியம் என்னன்னு பார்த்தா, அந்த அந்த மண், அதாவது வந்து ஜார் இல்லையா, பிக்சர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த பானை எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் நம்மை என்ன மண்ணினால் உருவாக்கினான். மண்பாண்டங்களில் இந்த மகிமையை நாங்கள் பெற்று, இந்த மண்பாண்டங்களுமே பெற்றிருக்கிறோம்னு பவுல் சொல்கிற பாருங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவன் என்ன பண்ண அவர்களை உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா, மண்பாண்டமாகிய நம்ம மேலே, நமக்குள்ள ஆண்டவர் தீவட்டிகளை என்ன, ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியாகிய அக்னியை கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அக்னி என்ன பண்ணுது? அவளை சரியான பாதையில் சரியாய் ஒருத்தரும் மாட்டிட்டான், எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அங்கே பார்க்கும்பொழுது அவன் ஜாமங்களை மாற்றி அமைக்கின்றான். அப்போ அவன் முதல்ல டியூட்டி பார்த்தவங்களை அமைச்சிட்டு புது ஆட்களை அங்கே போடுகின்றான். அப்போ போடும்பொழுது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போக வேண்டும். 3 ஜாமங்களை கரெக்டாக மாற்றி அந்த நல்லா தூங்கிட்டு இருக்கு, அந்த ட்ரூப் தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு போயிட்டு அதை சுற்றிலும் நிற்கிறானுங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறானுங்க?
டக்குன்னு தீவெட்டியை கொளுத்துறானுங்க. தீவெட்டியை கொளுத்து பானையில் வச்சு பானையில் வந்து அந்த திடீர்னு எடுத்து கம்ப்ளீட்டாக பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருந்துருப்பானுங்க. அந்த தீவெட்டி கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு நட்டீர்னு படுத்து அந்த தீவெட்டியை மேலே அப்படியே எடுத்து காமிச்சிட்டு எக்காலத்தை ஊதுறான், பான்னு ஊதுறான். அந்த பானையை உடைக்கிறானுங்க. முதல்ல ஃபஸ்ட்டு பானையை உடைக்கிறானுங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் தேவன் நமக்கு இருக்கிற எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து போடுவதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அக்கினி நம்ம மேலே வரும்பொழுது அவை எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் தேவன் எது வேண்டாத காரியங்களாம் கர்த்தர் உடைத்து போட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தீவட்டி வந்து பரிசுத்த ஆவியின் அக்னியை கர்த்தர் என்ன பண்ணுறார், அங்கே இடங்களில் எல்லா இடங்கள்லையும் கர்த்தர் ஏற்றுவதை குறிக்குது. மூணாவது காரியம் என்ன குறித்து, எக்காலம் எதை குறித்து, ஆண்டவர் வாயில் வைத்து அந்த எக்காலங்களை ஊதும்போது காஸ்பல், அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் அறிவிக்கிறத குறிக்கிறது. அது பட்டயத்துக்கு சமமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய திட்டங்கள் ஒரு நிமிஷத்தில் திடீர்னு போய் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது டமால்னு அந்த பானையை உடைச்சி திடீர்னு வந்து தீவட்டியை காமிச்சு வெளிச்சத்தை காமிச்சு மறுபடியும் என்ன பண்ணுறான், வந்து எக்காலத்தை ஊதும்போது அவர்கள் ஒன்றும் ஆயுதம் எடுத்துகிட்டு போகல, ஒரு கத்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒருமை. அவர்கள் தேவனுக்கு பயந்து அந்த இடத்துல பயந்து போயிட்டு இஸ்ரவேலுக்கு போயிட்டு ஐயோ நம்மளை வந்து போட்டான்னு சொல்லி தூக்கம் எழுந்து விட்டு திடீர்னு நிற்க வச்சா அவனுக்கு ஒன்றுமே புரியாது பாருங்க. இப்போ உங்களை டக்குன்னு நிற்க வச்சா உங்களுக்கு புரியாது பாருங்க, ஏன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அதுபோல் என்ன பண்ணுவோம், ஆண்டு ஒரு நிமிஷத்தில் அவர்களுக்கு ஜெயத்தை தேவன் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியின் சமூகத்தில் டிட்டர்மினேஷன், தீர்மானம் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த தீர்மானம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையான அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கென்று கர்த்தர் வச்சிருக்கிறார். சரி, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகின்றார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அவன் சொல்றான், கொரிந்தியருடைய சபையை பார்த்து சொல்றான், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை காலிங் பிரதரன். ஹல்லேலூயா. வாட்ச் யுவர் காலிங். உன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பா பாரு, எதுக்காக நீ அழைக்கப்பட்டேன்னு சொல்லி கவனிங்க சொல்றான். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. நீங்க அழைக்கப்பட்ட பொழுது நீங்க பெரிய ஞானின்னு கடவுள் அழைக்கவில்லை. எத்தனை பேர் ஆண்டவர் தேவன் உங்களுக்கு எத்தனை பேர்லாம் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க நம்ம சர்ச்சில்? ஒரே ஒரு வெரி குட் சிஸ்டர் தேவி அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. வெரி குட். அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க, டாக்டர். வெரி குட். ரொம்ப சந்தோஷமா, கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு டாக்டரேட் இருக்காங்க. தேர்ட் சர்வீஸில் 4-5 பேர் வராங்க, அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க. சரி, அந்த 3ஆவது சர்வீஸில் வந்து ஒரு டாக்டரே வராங்க. சரி, வெரி குட். ஆண்டவர் தேவன் நம்ம சர்ச்சில் ஆண்டவர் நிறைய ஞானிகளை அழைச்சிருக்கிறார். அப்போ ஒரு சில மேக்சிமம் பார்க்கும்பொழுது அதான் அவன் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுகிறான். பாருங்கள், அழைப்பை பாருங்கள், மாம்சன் ஞானிகள் அநேகம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஞானிகள் எல்லாரும் டாக்டரேட் வாங்கலை, ஒரு சில பேர் தான் டாக்டரேட் வாங்குறாங்க. சரி, 2வது வல்லவர்கள் அநேகம் இல்லை. வல்லவர்கள் அப்படியா? வல்லவர்கள் மைட்டி மேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேலர் மாதிரி பயங்கர மைட்டி மேன். வல்லவர்கள்னா எல்லாத்தையும் சாதித்தவர்கள் ஒருவரும் இல்லை. யாரெல்லாம் வந்து +2ல் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தது? யாரும் கிடையாது. அது மாதிரி வல்லவர்கள் யாருங்கள்ல. 3வது யாரும் சொல்கிறான், பிரபுக்கள் அநேகர் இல்லை. யார்? அதானி பிள்ளைங்க யாராக இருக்கீங்களா? அம்பானி பிள்ளைங்க யாராக இருக்கீங்களா? டாட்டா பிள்ளைங்க யாராக? சோழா ஹோட்டலுடைய இது குடும்பம் ஏதாவது நம்ம சர்ச்சுக்கு வருதா? யாருமே இல்லை. ஆமாம், இல்லை. 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், சிங்கிள் ஸ்டாரு, எந்த ஸ்டார் இல்லை. சரி, எல்லாம் ஸ்டார் இல்லாதவங்களாம் வாரிங்க. அப்போ அவன் சொல்ல பிரபுக்கள் அதிகம், பணக்காரர்கள், வெல்த்தி பீப்புள் யாருமே, நோபல் பீப்புள் சொல்லுவாங்க பாரு, யாருமே இல்லை. அப்புறம் ஞானிகளை வெட்கப்படுத்தும். ஆனா அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நீங்களா யாரு? ஆமா, அப்படியே அப்படி போன ஆளு. ஆமா, யார் யாரெல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க? அங்கே இருந்தில்ல, நல்ல காலம் தப்பிச்சப்போ பயந்துட்டேன் நான். சரி, மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்தது இல்லைல்ல, போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. சரி, மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போட்டிருந்தேன், நான் நிறைய முறை போயிருக்கிறேன். அதனால் எப்படி ட்ரீட்மெண்ட்டு போன நினச்சி அதிக
ஜெபம் பண்ணுறதுக்கு போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு கம்பெனியில் பிரான்ச் மேனேஜராக இருந்தேன். அப்போ அந்த மென்டல் எப்படி வருதுன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய முறை போனேன். அவங்களோட இன்டர்வியூ எடுத்துருக்கிறேன். அவங்கள உட்காந்து அதோடைய பிஹெச் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அவங்க எவ்வளோ இருக்குது, நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, சோடியம் எவ்வளோ இருக்குன்னு அந்த பிஹெச் வேல்யூ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணணும். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த டாக்டர்ஸ்க்கு எல்லோரும் உட்கார வச்சு, ப்ரொஃபஸர்லாம் உட்கார வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில். அதுபோல் அவர்களுடைய எதுக்காக அவங்க இப்படி பென்டல் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச். சரி, அப்போது ஆண்டவர் என்ன சொல்ற, பைத்தியமானவர்களை, பலம் உள்ளவர்களை, மைக் டைசன் இருக்கா பாருங்க, மைக் டைசன் மாதிரி யாரும் நம்ம சர்ச்சில் குத்துசண்டை வீரர் எவனா இருக்காங்கன்னா யாரும் கிடையாது. குத்துசன் பலம் உள்ளவர்களை வந்து வெட்கப்படும் தேவன் உலகத்தில் பலவீனமானவங்களை, நீங்கள் பலவீனமான, நீங்கள் எல்லாமே ரெண்டாவது பொசிஷனில் வந்து 2வது சர்வீஸுக்கு வரீங்க. 2வது பொசிஷனில் வரீங்க, 2வது சர்வீஸுக்கு வரீங்க. வெரி குட். உங்களுக்கு தான் இது வசனமே. கர்த்தர் உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். அது வாசிங்க சீக்கிரமா. உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவைகளை, எல்லாவற்றிலும் உள்ளவைகளை அவமாக்கும்படி, உலகத்தின் இழிவானவைகளையும், உலகத்தில் இழிவானவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், ஆவியானவரே நீர் என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் அப்படி செஞ்சார்னா அவன் ரீசன் சொல்றான், காரணம் சொல்றான். ஏங்க அப்படி செஞ்சாரு? ஆண்டவர் தேவன் எப்படின்னா, அவருக்கு முன்பாக யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவர்களை கர்த்தர் அதிக அளவு ஆசீர்வதிக்கிறார். சில பேர் பாஸ்டர் பார்த்தா 5ஆம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, 8ஆம் கிளாஸ் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க என்னோட நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப அவங்க ரெவலேஷனோட பிரசங்கம் பண்ணுவாங்க. ரொம்ப இந்த சிபிஎம்மில் நிறைய பாஸ்டர்ஸ் இருப்பாங்க பாருங்கள். அவங்க ஒரு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாம் எஸ்எஸ்எல்சி 10th ஃபெயில் தான் இருக்கும், 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பிரசங்கம் நமக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அதுக்கு மேலே ஹையஸ்ட் லெவலில் அவங்க பிரசங்கம் இருக்கும். கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் தேவன் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். சரியா? அவரே தேவனால் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாய் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்ம சர்ச்சுக்கு ஒரு பிள்ளை வர்றாரு. அவருக்கு கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் போன மாதங்களில் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டாரு. ஜெபம் பண்ண கர்த்தர் தொட்டார். அவர்கிட்ட இருந்த எல்லா பிரச்சனையும் மாற்றி போட்டு இப்போ பார்த்தா கர்த்தர் புது பிராண்ட் நியூ அழகான ஒரு மகேந்திரா வேனை வாங்கின்னு வந்து அவர் ப்ளஸ் பண்ண சொல்கிறார். ஒரு நிமிஷத்தில் அந்த காரியம் மாறின உடனே தேவன் அவர்களுக்கு ஞானம் பாருங்கள் இவ்வளோ பெரிய வேன் வாங்கி ஆண்டவர் தேவன் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் இவ்வளோ பெரிய வேனை வாங்கி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காரு பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு நாளைக்கு வால்வோ பஸ்ஸே வரும் போல இருக்குது போர்த்தா. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒத்தனை நாள் அவருக்கு அந்த பிளஸ்ஸிங் இல்லை. எப்போ தேவன் அவரை தொட்டாரோ அடுத்த 2-3 மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து விடுகிறார். உனக்கு இருக்கும் இந்த மேலன் போதுமே, நமக்கு இருக்கும் இந்த மேலன் போதுமே, நாதனேச அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ இல்லையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா, ஜீவதேவ சேனை அல்லவோ. ஹல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஜட்ஜஸ் 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பாருங்க. காட் ஆஃப் சப்மிஷன், கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க, கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் என்ன ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதா என்னை மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி வாங்க. போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும்
எங்கே போயிட்டோம் அது சரி அது வேணா 10 கொஞ்சம் இதாக இருக்கும் 18 போயிடலாம் லேட் ஆயிடுச்சுல சப்மிஷன் நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை வச்சிருங்க. கர்த்தருடைய பட்டயம் ஹெப்ரோன் பட்டயம் 3 முறை சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம் ஹெப்ரோன் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் ஹெப்ரோன் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் ஹெப்ரோன் பட்டயம். நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பேரை சொல்லிங்க. கர்த்தருடைய பட்டயம் காமாட்சியின் பட்டயம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு பேர், என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த பேரை சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கட்டாயமா ஜெயத்தை சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சப்மிஷன் மிக மிக முக்கியம். அப்போது இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். இவனுக்கு ஒரு பயமாக இருக்குது. 32,000 பேர் இல்லை 300 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அப்பவும் எனக்கு பயமாக இருக்கும். 300 பேரை வச்சுக்கிட்டு வெறும் எக்காலத்தை வச்சுக்கிட்டு, வெறும் பானையை வச்சுக்கிட்டு, வெறும் டார்ச்சை வச்சுக்கிட்டு, ஏதாவது இப்போ தீப்பந்தத்தை எப்படா அவ்வளோ மீதியானவர்களையும் அம்மோன் புத்திரரையும் கிழக்கத்திய புத்திரர்களை எப்படா ஜெயிக்க முடியும்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்று செய், கூட இருக்கிற உன் வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணு, பூரானோ அவன் பேர், அவனை கூப்பிட்டு நேராக என்ன பண்ணு, அந்த பாளையத்துக்கே போ. அப்போ எவ்வளோ பயம், இன்னும் பயமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட சொல்கிறது இன்னும் பிரச்சனையாகி போச்சு. அப்போ அவங்க ஒருத்தன் பேசிக்கிறான். என்ன பேசிக்கிறான்னா, ஒருத்தன் பேசுகிறான். அவன் பேசும்போது என்ன சொல்கிறான், நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் ஒரு வார்கோதுமையின் அப்பம் உருண்டு வார்கோதுமை அப்போ நம்ம வீட்டில் இருக்க பூரி என்ன பண்ணோம், நீங்கள் உருட்டி விட்டிங்கன்னா அங்கேயே படுத்துக்கும். அது தோசையும் உருட்டி விட முடியாது பாருங்கள். அந்த வார்கோதுமை அப்போ தான் இவ்வளோ பெரிய நல்ல திக்காக இவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். இல்லை சிலோன் பரோட்டா மாதிரி இருக்குது பாருங்கள். அது அவ்வளோ பெரிய திக்கு இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு திக்கு இருக்குது. அந்த இந்த அப்போ என்ன பண்ணுது, வார்கோதுமை இதை தானே அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். எவ்வளோ டெர்ரிஃபிக்காக ஆண்டவர் எப்படி எடுத்திருந்தான். அப்போ அவனுக்கு சொப்பனத்தை என்ன சொப்பனம் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். இந்த வார்கோதுமை பார்த்தீங்கன்னா சீப் வெரைட்டி. இந்த ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி, ரேஷனில் வாங்குற மாதிரி சீப்பு வெரைட்டி. அவன் லால் கேலா இது பாசுமதி அரிசியை கொடுக்க போகிறான்? இல்லை, கொடுக்க போகிறது கிடையாது. அவர் சாதாரணமாக ஒரு அரிசியை கொடுப்பாங்க. அதுபோல் இந்த வார்கோதுமை அப்பம் உருண்டு வருகிறது. உருண்டு அது என்ன சொல்லுது, நம்முடைய பாளையத்தை என்ன பண்ணு, மீதியானுடைய பாளையத்தை கவிழ்த்து போட்டது அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் கொஞ்சம், டேய் அது வேற யாரும் இல்லைடா, அது கிதியோன்றா. கிதியோன் சொன்ன உடனே கிதியோன் அதை கேட்ட உடனே எழுந்திருங்கள், அரைஸ், God has delivered us from Midianites. அவர் நம்மை மிதியானிலிருந்து விடுதலை ஆக்கணும். அது போல ஆண்டவர் தேவன் உங்களுக்கு தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்கள், கர்த்தர் கொடுப்பார் தரிசனம். ஆண்டவர் எனக்கு தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்த பொழுது ஆண்டவர்கிட்ட நான் கதறி அழுது ஜெபிச்சேன். இந்த 7 வருஷங்கள் அந்த தரிசனங்கள் தான் என்னை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போது நான் ஒரு ஸ்கஃபோல்டிங் பார்க்குறேன் பில்டிங்கில். நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சொன்னேன். அப்போது என்ன பண்ணுறேன், அது பார்த்தோன்னா பெரிய உயரமான பில்டிங். அந்த உயரமான பில்டிங்கை நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த எவ்வளோ ஒரு உயரமான பில்டிங்கில் எப்படி மேலே போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான், குடுகுடுன்னு ஓடி அப்படியே தாவி அந்த ஸ்கஃபோல்டிங்கை பிடிச்சி இந்த ஜிம்னாஸ்டிக்கில் சுற்றுவாங்களே அந்த மாதிரி சுற்றி லொடுக்கிட்டு அடுத்து பிடிக்கிறான். அடுத்து பிடிச்சோம் அந்த 8-10 ஃப்ளோரை பிடிச்சி மேலே ஏறி அவனு கையை காமிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு சின்ன பையனை அது மேலே ஏறிட்டான், உனக்கு ஏற முடியாதா, இந்த ப்ராப்ளத்தை நல்லா சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி என்னோட கூட பேசுகிறத நான் உணர்ந்தேன். உடனே மறுபடியுமா இப்படி எப்போல்லாம் சார்ஜ் குறையுதோ நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும். இனிமேல்ட்டு சாதாரண பெட்ரோல் ஸ்கூட்டரில் வரக்கூடாது. ஓச்சு ஒழிஞ்சு போச்சுங்க. அதனால் இப்போல்லாம் டபுள் சார்ஜர் வருதா பாருங்கள். வீட்லேயே இப்போ பெட்லேயே பக்கத்துலேயே போட்டு ப்ளக் சொரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சார்ஜர் வாங்கி. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்பொழுது உங்களை சார்ஜ் பண்ணுறார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையை கொடுக்குறார். தரிசனத்தை தேவன் கொடுக்கின்றார். தேவனுடைய திட்டங்களை இப்போ எனக்கெல்லாம் அந்த தரிசனங்கள் தான் என்ன பண்ணுது, இந்த 7 வருஷம் உபத்திரவத்தில் கர்த்தர் இந்த தரிசனங்கள் எனக்கு ஒரு நாள் சோர்ந்து போக ஒன்றும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை கேட்ட உடனே இந்த கிதியோனுக்கு சார்ஜ் ஆகிட்டு ஓடி எழுந்திருங்கள், அரைஸ் அப்படின்னு சொல்லி எழுந்து அவர்களை அந்த யுத்தத்திற்கு வழி நடத்துகிற காரியங்களை பார்க்கும்பொழுது அவங்க என்ன எக்காலம் ஊதும்போது அவன் சப்மிஷன் வார்த்தைகளுக்கு
கீழ்ப்படுகின்றான். சரி, 19ஆம் வசனத்தை பாருங்க. 19 முடிக்க போறேன். நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே ஆலயத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தாங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். ஒரு யுத்தத்திற்கு தேவையான பொருட்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு யுத்தம் வந்தா எதுல அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க முடியும்? நம்ம இவன் சண்டை போட போயிருந்தான்னா இவனுக்கு யுத்த நுணுக்கங்கள் அவ்வளோ தெரியாது, யுத்த வீரர்களும் இவனுக்கு கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளார். உன்னுடைய நிலைமையில் உன்னால் மேற்கொள்ள முடியாத காரியங்களை கர்த்தர் உனக்காக மேற்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கு குதிரைகள் இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, எல்லா யுத்த வீரர்கள் இருக்காங்க. ஆனால் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இவர்கள்கிட்ட அந்த யுத்த ஆயுதங்கள் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் தேவன் ஒரு புதிய யுக்தியை கற்றுக் கொடுத்து யுத்தத்திலே வெற்றி பெற செய்கிறார். அதுபோல் உங்கள் போராட்டங்களில் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வீறு கொண்டு எழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார், சீறி எழும் சிங்கங்களாம் அல்லவா. அந்த வார்த்தைகள் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சரி, அவன் சொல்லும் பொழுது 1 பேதுருல 2:5 பாருங்க. ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம எப்படியாக இருக்கிறோம்? ஒரு சாதாரண கல்லாக இருந்தோம், ஆனால் ஜீவனுள்ள கற்களாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. எங்கோ இருந்த கர்த்தர் கொண்டு வந்து நம்மை மாளிகையில் வைத்து அலங்காரமாய் மாளிகை கட்டுவது போல கர்த்தர் நம்மை பிரயோஜனமுள்ளவராய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆவிக்கேற்ற மாளிகை நீ கட்டப்படுகிறாய். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு யாருன்னு தெரியாது, அவருடைய பிரசித்தாவின் அபிஷேகம் தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் உள்ள ஆவியுள்ள மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்றி விடுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்கள் பரிசுத்த ஆசாரியர்களோடு ஆசாரிய கூட்டமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உன்னை மாற்றி விடுகின்றார். 2வது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் சீயோனில் இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த மூளைக்கல்லின் மேல யாரு விசுவாசம் வைக்கிறீர்களோ, இயேசுவின் மேல யாரு விசுவாசம் வைக்கிறீர்களோ வெட்கப்படுவதில்லை என்று அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை வச்சு சொல்லுங்க, நான் இயேசு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ஒரு நாள் நான் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தவும் மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. விலையேற பெற்ற யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவர்கள்? விலையேற பெற்றவர்கள், பிரஷியஸ். கீழ்ப்படியாமல் இருந்தவர்களுக்கோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, சபைக்கு வருவதில்லை, வேதவசனத்தை படிக்கிறதில்ல, பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதில்ல, எதுக்கும் வர்றதில்ல, அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவாக கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலைமாய் ஈற்று. இப்ப யாரெல்லாம் அந்த விலையேற பெற்ற கல்லோடு கூட தன்னை இணைத்து கொண்டு ஆவிக்குரிய மாளிகையாய் நீங்கள் உருவாக்கப்படாமல் இருக்கிறீர்களோ, நீங்க ஆண்டவர் தேவன் உங்களை இடருள்ள கல்லாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிளான் சாங்ஷன் வாங்கி கட்டின நம்ம பில்டிங்கே இடிச்சான் பாருங்க. பிளான் சாங்ஷன்லாம் கட்டாயமாக கார்பரேஷன் வந்து இடிச்சிருவான். அதுபோல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் அவர்களுக்கு இடரல் உண்டாகும். அந்த இடரலிருந்து அவர்கள் மீளவே முடியாது. அது விழுதலுக்கு ஈடாகும். ஆண்டவருடைய திட்டங்கள், தரிசனங்கள் அவர்கள் விழுந்து போகிறவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்பாயிண்டட். பார்த்தீங்களா? இடறதுக்குன்னே, கீழே விடுறதுக்குன்னே கர்த்தர் உன்னை நியமிச்சு வச்சிட்டாராம். ஏன்னா நீ இந்த மூளைக்கல்லாக கிறிஸ்துவை விலையேற பெற்ற கல்ல கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காதனால
கர்த்தர் உங்கள் இடதலை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து கதறி எழுது, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று, அந்த கரெக்ட்ஸில் அழகாக முடிக்கிறான் பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று, இருளான கர்த்தர் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனம் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமாய் இருப்பதற்காக நன்றி. நான் உனக்கு பரிசுத்த ஜாதியாய் இருப்பதற்காக நன்றி. நாமுக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்குவதாக நன்றி. நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்காக நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் 2 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் தீர்மானம், ஆண்டவர் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கும். கிதியோன் வாழ்க்கையில், அருமையான இஸ்ரவேல் வாழ்க்கையில் கர்த்தர் தீர்மானங்களை எடுத்தார். நீ என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும். யுத்தத்துக்கு போகும்பொழுது நீ கத்தியை எடுத்துகிட்டு போகாத, எக்காலத்தை எடுத்துக்கொண்டு செல், ஒரு பானையை எடுத்துக்கொண்டு செல், ஒரு தீவட்டியை எடுத்துக்கொண்டு செல். ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் அழைக்கப்பட்டதனால் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. 2வது காரியம் அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லப்படுதோ அதற்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய்